ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி மடி தோட்டம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இது வந்து குட்டி ஆரஞ்சு. நான் இன்றைக்கி நோன்புக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஜூஸ் போடுறதுக்காக பறிக்கிறதுக்கு வந்தேன். நல்லா பாருங்கள், தேறி இருக்குது காய். இது காய் பறிக்க பறிக்க திரும்ப ரெகுலராக காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 காய் பறிச்சிருக்கேன். இதை பாருங்கள், எல்லாம் பூ வச்சுருக்கு. இப்போ தான் இது பிச்சது. இதெல்லாம் பூ வச்சுருக்கு. இதெல்லாம் பிஞ்சு பாருங்கள். இது கொத்தா காய் வச்சுருக்கு. இதை எடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா தேறி தான் இருக்குது. நல்லா ஜூஸ் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சுக்கிறேன். இந்த சைடும் பாருங்கள், இந்த கிளையிலையும் இதுலேருந்து நம்ம பறித்தேன். இப்போ இதுலேயும் இருக்குது. நல்லா பழமாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது காய். நல்லா புளிப்பாக இருக்கும். இது எல்லாமே நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்கள். மறுபடியும் திரும்ப எல்லாம் காய் மறுபடியும் நல்லா பெருக்கும். எனக்கு பாருங்கள் எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்னு. எனக்கு இவ்வளோ காய் பறிச்சிருக்கேன். இதில் மாங்கன்று மாங்கன்லேயே தக்காளி நின்றுது. ஆனால் செடி காஞ்சிட்டுன்னு பார்த்தாங்க பாருங்கள். 2 தக்காளி இருக்குது, பறிச்சிக்கலாம். ரோஸ் பாருங்கள், ரோஸ் நல்லா இப்போ தான் மலருது. அப்படியே இங்கே ஒரு ரோஸ் பாருங்கள். இது கலர் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கும். அந்த கலரு கிச்சன் வேஸ்ட்டு கொண்டு போகிறதுலேருந்து பாருங்கள். மாங்கன்று பாருங்கள், ரோஸ் செடியில் ஒரு மாங்கன்று முளைச்சிருக்கு. இதில் பாருங்கள் கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் செடியிலையும் ஒரு மாங்கன்று முளைச்சிருக்கு பாருங்கள். இங்கே 2 ரோஸ் இருக்குது. ரோஸ்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பறித்து எடுத்து இங்கே பாருங்கள். இங்கே 2 எல்லோ கலர் ரோஸ் அப்படியே அருமையாக இருக்குது, பூத்துருக்கு. இது ஓரத்தில் அப்படியே கலர் இருக்கும், டபுள் கலரு. இங்கே எல்லோ குட்டி கலர் பூத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், கிச்சன் வேஸ்ட்டு கொண்டு போடுறதுலேருந்து ஒரு கொய்யா கன்று முளைச்சிருக்கு. இது சப்போட்டா கன்றில் முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த சைடு ஒரு ரோஸ் பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது கலர் பார்க்கறதுக்கு. நல்லா பூவும் நல்லா பெருசாக இருக்குது. கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் மல்லி இருக்குது, மல்லியும் பறித்து எடுத்துக்கிறேன். ரோஸ்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே இதுலேயும் பாருங்கள். ஆனால் இது எல்லாமே நான் பதியம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வளைச்சி வச்சு எல்லா பக்கெட்லேயும் நான் பதியம் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ஒரு பக்கெட்டில் போட்டிருக்கேன், அங்கே ஒரு பக்கெட்டில் போட்டிருக்கேன். போன வருஷம் பதியம் போட்டது. நல்லா பூவும் நல்லா நிறையா கொடுத்தது. இந்த வருஷம் 2 பக்கெட்டில் பதியம் போட்டிருக்கேன். பூ நல்லா பெருசு பெருசாக நல்லா பூக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். சந்தனமில் இப்போ தான் திரும்ப மறுபடியும் முட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள். கொஞ்சம் தான் இப்போ பூக்குது. ஆனால் நிறையா இப்போ தான் அரும்பு வச்சுருக்கு. நிறையா பூக்கும். இப்போ பாருங்கள், ஈவினிங் டைமில் இப்போ இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். இவ்வளோ ரோஸ் கிடச்சிருக்கு. பூவும் இவ்வளோ தான் மல்லிகைப்பூ கிடச்சிது. சந்தன முல்லையும் குண்டு மல்லியும் பறிச்சிருக்கேன். தக்காளி பறிச்சிட்டு பழம் ஜூஸ் போடுறதுக்காக பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.